ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். டயபெட்டிஸ், அதாவது நம்ம ஊரில் சுகர்னு சொல்லி பழக்கம் இல்லைங்களா? இந்த சுகரு முதல்லலாம் ஏஜ் ஆனால் வரும், ஒரு 40-45க்கு மேலே வரும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் வந்துட்டு சுகர்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் சமீப காலங்களாக இந்த சுகரு, டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லாருக்கும் சளி காய்ச்சல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஒரு சில காரணங்கள் நமக்கு என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலகத்தில் 9 பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே இன்னொரு நியூஸும் இருக்குது, அதை நான் வந்துட்டு போக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு தனக்கு இருக்கிறது தெரியாமையே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்றதோட சேர்த்து இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எதனாலலாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலெக்டிவாக டயபெட்டிஸை பற்றின ஒரு பதிவு தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு கேஷுவலாக இருந்துடாதீங்க. சுகர் தானேப்பா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகளுக்கு இந்த சுகர் தான் வந்துட்டு ஒரு மெயின் வில்லனாக வந்துட்டு இருக்கிறாப்புல. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? டயபெட்டிஸ். முதல்ல இந்த டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்றதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பின் குறிப்பு, நான் ஒன்றும் டாக்டர்லாம் இல்லைங்க. ஸோ அதனால் நீ என்ன பெரிய ஆளானலாம் தயவு செஞ்சு யாரும் கேட்க வேணாம். நான் வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டு. ஸோ 12th வந்துட்டு வரைக்கும் படிச்சிருக்கேன். அதில் சின்ன அறிவு இருக்குது. அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் வந்துட்டு ஆராய்ஞ்சு இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? ஃபைன். டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்புலேருந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு செக்ரீட் ஆகும். அந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட்டு செல்ஸ் எல்லாம் இருக்கிற குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை எல்லாமே ப்ராப்பராக ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு இந்த இன்சுலின் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். சூப்பரா? பக்கா. இதுதான் நார்மல் கண்டிஷனு. இப்போது டயபெட்டிஸ் எப்படி வருது அப்படின்னா, இதை வந்துட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. டைப் 1, டைப் 2. ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆட்டோ இம்யூன் அந்த வகையை சேர்ந்து ஒரு டயபெட்டிஸ். இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் ஆர்டர் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்குது பார்த்திங்களா? அது சுரக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற அந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, எப்போவுமே நம்ம உடம்புல வந்து சில செல்ஸ்லாம் இருக்கும். ஏதாவது பிரச்சனை அதை போய் ஃபைட் பண்ணணும்னு சொல்கிற இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம உடம்புல இருக்கிற அந்த இம்யூன் சிஸ்டமு நம்ம உடம்புலேருந்து செக்ரீட் ஆகிற அந்த இன்சுலினே வந்துட்டு இவன் வந்துட்டு எங்கேயோ வெளியிருந்து வரான்டா, இவன் நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வந்துட்டு அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி அழிக்கும்போது இன்சுலின் அப்படின்றத ஒன்று வந்துட்டு செக்ரீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது செக்ரீட் ஆனாலும் வந்துட்டு அதை அழிச்சிடும். ஸோ அதனால் இன்சுலினோட வேலையை வந்துட்டு நடக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலாக வெளியிருந்து வந்து இன்சுலின் ஊசிலாம் வந்து போடணும். இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். ஓகேயா? இப்போ டைப் 2 பற்றி பார்ப்போமே. டைப் 2 அப்படின்றது நார்மலாக நம்மளாலேயோ அல்லது எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னாலேயோ அல்லது வேறு சில காரணங்களாலேயோ நமக்கு வந்துட்டு தொத்திக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து டைப் 2. ஸோ வந்து இது ஒரு கிளியரான விஷயம். சூப்பரா? ஓகே. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா லோ சுகர், ஹை சுகர் நம்ம வந்து சில வேறுபாடுகள்லாம் நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் வந்துட்டு இன்சுலின் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது இன்சுலினை ஊசி மூலமாக வந்துட்டு போடுவாங்க. ஸோ அது போயிட்டு உள்ள தன்னோட வேலையை வந்து பார்க்கும். அது மூலமாக குளுக்கோஸு மறுபடியும் ஸ்டேபிள் ஆகும். அது வந்துட்டு ரொம்ப பர்மனெண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் கேஸில் வந்து டெம்பரரி தான். ஸோ அதை வந்துட்டு காலம் முழுக்க எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட்டா? ஓகே. இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே வருவோமே. இப்போ கொஞ்சம் இது மாதிரி திகில் ஊட்டுற விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட 200 கண்ட்ரீஸில் ஒரு சின்ன சர்வே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்ட குரூப்ஸில் 44% மக்களுக்கு வந்துட்டு தங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. அதாவது நமக்கெல்லாம் வருமாப்பா, நம்மளாம் யார் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. நிறையா கேசஸில் ஏதோ ஒரு அர்ஜென்சியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எதர்ச்சியாக டெஸ்ட் எடுக்கும்போது அதில் டயபெட்டிஸ் தெரிய வந்து ஓ மை காட்னு சொல்லிட்டு வாயை பொழந்துருக்காங்க. இது ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு உலகத்தில் 9 பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக இருந்திருக்கு. இது இன்னொரு விஷயம். அண்ட் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த
நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி நடிச்சார் இல்லைங்களா ஃபஸ்ட்டு படம் லெஜெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் வந்துட்டு இதை பற்றின சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது என்னதான் படம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் வந்துட்டு நிஜமாலுமே ஃபேக்ட் தான். பிறக்கிற குழந்தைக்கு கூட டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து இப்போல்லாம் வந்துட்டு சாதாரணமாக வந்துடுது. இன்ஃபேக்ட் அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகளில் வந்து இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது இப்போ நம்ம சளி காய்ச்சலுக்கு ஊசிலாம் போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டயபெட்டிஸ்க்கான ஊசியெல்லாம் வந்துட்டு சும்மா அப்படியே ஓகே இது இவ்வளோ தானே போட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு நார்மலைஸும் ஆயிடுச்சு. இங்கே தான் ஒரு பெரிய கேள்வியே வருது. நார்மலைஸ் ஆயிடுச்சா அல்லது நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கா? ஏன்டா இப்படிலாம் நீ பேசுகிற அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் பொலிட்டிக்கலாக நம்ம போயிட்டு வந்துடுவோமே. யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு டயபெட்டிஸ் ரைஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய அந்த கலாச்சாரம், நம்மளுடைய அந்த பண்பாடு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நேச்சரோடு சேர்ந்து எந்த வித ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பியூராக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதாவது சாப்பாடு வயசு, நம்ம கிளைமேட்டு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் நம்ம போகிற இடங்கள் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருந்துச்சு. லைஃப் ஸ்டைலுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த கடைசியாக இந்த வெஸ்டர்னைசேஷன், அதாவது அங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க நம்மளும் அப்படி இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா. அங்கேருந்து தான் வினயம் உருவாச்சு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கடந்த 20 வருஷங்களில் டயபெட்டிஸ் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 3 மடங்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ அந்த இந்த லேஸு, நான் சும்மா பிராண்டுன்றதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, அந்த மாடர்ன் டே ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கூல் ட்ரிங்க்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, இது எல்லாமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது டயபெட்டிஸ் பயங்கரமாக வர்றதுக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் பார்த்து சுதாரணமாக இருந்துக்கோங்க. நான் வந்துட்டு அடுத்த டாபிக் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். பட் எங்கேயோ படித்தது முதல்ல, அது இப்போது சொல்லணும்னு தோணுது. நீங்கள் ஒரு கோக் ஒன்று குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக வந்துட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் இருப்பான், அவன் சாப்பிடவே மாட்டான். ஆனால் சாப்பாடுக்கு பதிலாக வந்துட்டு நான் வந்து கோக் குடிச்சிக்கிறேன், எனக்கு அதுவே போதும், நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லுவான். ஏன்னா டயட்டில் இருக்கிறதுக்கு நீ ஏன்டா கோக் குடிக்கிற, அதுக்கு வேறு ஏதாவது இளநீ அந்த மாதிரி நொங்கு இது சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கோக்கு தான் குடிப்பார். ஸோ அதனால தான் இப்போ கோக் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னே. இப்போ கோக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 லிட்டர் கோக் பாட்டிலில் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 120 கிராம் ஆஃப் சுகர் வந்து இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த லேபிளில் பார்த்தா. அது கொஞ்சம் அப்படி மாறுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 120 கிராம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த 120 கிராம்னா என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம டீ காஃபிலாம் குடித்தா எவ்வளோ சர்க்கரை போடுவோம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை வந்துட்டு ஒரு 3-4 போடுவோமா நிறையா போட்டு குடிக்கிறவங்க. இந்த 1 லிட்டரில் அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75லிருந்து 80 டீஸ்பூன் சர்க்கரை 1 லிட்டர் கோக்கில் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சுகர் மட்டும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் வேறொரு சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அதில் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் அவர் வந்துட்டு சக்கரை தண்ணி, சீனி தண்ணின்னு சொல்லுவார். ஸோ நிஜமாகவே சீனி தண்ணி தான், இது வந்து ஃபேக்ட்டு. ஸோ வகையால் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஃபைன். இப்போது நமக்கு தெரியாத அல்லது நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இதனாலலாம் டயபெட்டிஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். ஸோ எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏர் பொல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு இந்த சிகரெட்டு தம்மு அல்லது அந்த கார்பன் மோனாக்சைடு எமிஷனு அந்த மாதிரி இப்போ நெகட்டிவ் கேஸஸ்லாம் மேலே போகிறது தான் வந்துட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்படுறோம், அதானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆகும்போது என்ன யோசிப்போம், ஒரு மாதிரி லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும், அது மட்டும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஏர் பொல்யூஷன்னால் உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவல்ஸும் வந்து இன்ஸ்டேபிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதனாலையும் டயபெட்டிஸ் வரலான்னு சொல்லிட்டும் சில பல கருத்து கணிப்புகள், சில பல ஆராய்ச்சிகள்லாம் வந்துட்டு சொல்லுது. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இப்போது கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், சாப்பிட்றது அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 7, 7:30, 8க்குள்ளே சாப்பிட்டுட்டு 9-9:30 டிவி பார்த்துட்டு இருந்தாலும் வீட்டில் திட்டுவாங்க, ஏன்னா மணி 9:30 ஆகுது, என்னடா டிவி பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லாம் டோட்டலாக மாறி போய் ஒரு 12 மணின்றது ஆக்சுவலாக என்னது, நடுச்சாமோன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம் வந்துட்டு. இப்போலாம் படுத்து தூங்குறதே நடுச்சாமத்தை தாண்டி தான். ஏன்னா இப்போ நானும் பேசிக்காக வந்து ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டு போய் படுக்கும்போது எப்படியும் மணி வந்துட்டு ஒரு 12:30 ஆகிடுது. நான் படுக்கிறதே நடுச்சாமத்தில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது சாப்பிட்றதும் லேட் ஆகிடுது. ஸோ இதனால் வந்துட்டு பாடி செம்மையாக அடி வாங்குது. உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து மாறி ஒரு மாதிரி வேலை செய்யுது. இதுவும் உடம்புல குளுக்கோஸ் லெவல்ஸை வந்து இன்ஸ்டேபிள் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக தூங்காமல் கண்டமேனி இஷ்டத்துக்கு தூங்குறீங்களா, ஸோ நீங்களுமே
இந்த சுகருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரோனாக தான் இருக்கிறீங்க, எப்போ வேணாலும் உங்களையும் தாக்கலான்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 இது. 3வது பாயிண்ட்டு, நீங்கள் வெறுமனே ஒர்க்கு, நான் அளவாக தான் சாப்பிடுவேன், ஆனால் ஒர்க்கு மட்டும் தான் போவேன், எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் கூட மேபி சீக்கிரத்திலே வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு ஆளாகலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாடின்றது கொஞ்சமாவது வேலை செய்யணும். நீங்கள் பாட்டுக்கு அது வந்து டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, நிறையா பிரச்சனைகளுக்கு அது வந்து வழிவகுக்கும். ஏன்னா ஒரு ஐடி மாதிரி உட்காந்து லேப்டாப்பு மூடு, படு, சாப்பிடு, தொற அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நிறையா டிசீஸ்க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு வந்துட்டு இதாகிடுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தயவு செஞ்சு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சூரியனில் வந்து உடம்பை வந்து பட வைங்க. ஏன்னா அதோ ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிறேன்னா அப்படி தான் இருக்கும். பட் எனிவேஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே ஒரு வழி தான். அடுத்த மேட்ரு, இது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றத வந்து எனக்கு வந்து தெரியல. நிறையா கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் இருக்குது அல்லது இல்லைன்னு போய் செக் பண்ணுறதுக்கே காசு கம்மியாக, காசு இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நிறையா பேர் தனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமே வந்துட்டு உயிரை விடுறாங்க. ஸோ இதுவுமே சில கண்ட்ரீஸில் வந்துட்டு ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டயபெட்டிஸை பற்றின ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்து எல்லாருக்கும் வரணும். அதை தாண்டி எப்போவுமே நம்ம வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அது எப்படா நம்ம பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ வந்துறதுக்கெலாம் முன்னாடி ப்ரிவென்ஷன் ஒன்று இருக்குது. வராமல் தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்ம உடம்பை ப்ராப்பராக பார்த்துப்போம். இந்த மாதிரி எந்த ரொம்ப உடம்பு போட்டு கஷ்டப்படுத்தாமல் ப்ராப்பராக அதுக்கான ரெஸ்ட்டு கொடுத்து, அதுக்கான நியூட்ரியன்ஸு கொடுத்து, அது எப்படி இருந்தால் சூப்பராக இருக்குமோ அது மாதிரி உடம்பை பார்த்துக்கிட்டாலே மோஸ்ட்டாக எந்த நோயும் வராதுன்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்களே வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அவ்வளோதான். சொல்ல வேண்டிய பாயிண்ட்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ அப். அண்ட் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரி ஓகே எனக்கு வந்துட்டு சுகர் இருக்கலாம் இல்லைன்னு எனக்கு தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, ஜென்ரலாக சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப பசிக்குமா, ரொம்ப தண்ணி தாங்க எடுக்குமா, அப்புறம் நம்ம ரொம்ப இதாக ஃப்ரீக்வெண்ட்டாக தெரிஞ்சது தான், அடிக்கடி ஒருத்தன் வந்துட்டு யூரின் போகிறான் அப்படின்னா, ஏய் உனக்கு சுகராக நம்ம கலாய்ப்போம்ல, மேபி கலாய்க்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இப்போதைய சூழ்நிலை அது வந்துட்டு நிஜமாக இருந்தால் போல். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இதுக்கான ஒரு சிம்டம்னு சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் இது மட்டுமே சிம்டம்னு சொல்ல முடியாது. ஏதாவது டவுட் வர மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ. மீண்டும் வேறொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.